அண்மை செய்தி கோவை மத்திய சிறையில் தனது உயிருக்கு ஆபத்து உள்ளதாக ஆயுள் தண்டனை கைதி விக்ரம் வீடியோ கால் மூலம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்தர், வணக்கம். தற்பொழுது மத்திய சிறையில் உள்ள ஆயுள் தண்டனை கைதி தற்போது வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கோவை மத்திய சிறையில் திருநெல்வேலியை சேர்ந்த ஆயுள் தண்டனை கைதி ஏசுதாஸ் கடந்த வாரம் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில் மற்றொரு ஆயுள் தண்டனை கைதியான விக்ரம் என்பவர் சிறைக்குள் தன் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் குறிப்பிட்ட 4 பேர் தான் காரணம் என பெயர்களை சொல்லி வெளியிட்டுள்ள வீடியோ தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் கைதி விக்ரம் வீடியோவால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. கோவை மத்திய சிறையில் இருந்த திருநெல்வேலியை சேர்ந்த ஆயுள் தண்டனை கைதி ஏசுதாஸ் மர்மமான முறையில் உயிரிழந்தார். சதீஷ், பாலு, மோகன்ராம் ஆகியோரால் தான் தனது உயிருக்கு சிறப்பில் ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக விக்ரம் தற்போது வெளியிட்டிருக்கிறார். இந்த குறிப்பிட்ட 4 பேர் தான் காரணம் என பெயர்களை சொல்லி வெளியிட்டுள்ள இந்த வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக சிறைத்துறை உயர் அதிகாரிகள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த வாரம் ஒரு கைதி மர்மமான உயிரிழந்த நிலையில் தற்போது ஒரு சிறை கைதி சிறைக்குள் இருந்து கொண்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதுவும் தனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்றும் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் இந்த 4 பேர் தான் காரணம் என்பது ஒரு வீடியோ வெளியானது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு கட்டங்களாக அரசுக்கு பல்வேறு எதிர்கட்சிகள் பல காரணங்களுக்காக கேள்வி எழுப்பி வரும் நிலையில் தற்போது கோவை சிறையில் இது போன்ற ஒரு நிகழ்வானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர். சொல்லுங்கண்ணா. தம்பி, நான் சொல்றது என்னன்னா, ராஜாண்ணா, அப்பா, சித்தி எல்லாரும் சொல்றேன், என்ன நடக்குன்னு தெரியல. என் கூட உள்ளவங்க கொண்டுட்டாங்க. அடுத்து நான் தான் என் உடம்புக்கு என்ன நடந்தாலும் கிருபாகரன், சதீஷ், பாலு, மோகன்ராம், சூப்பர் எல்லாரும் தான் காரணம். எப்ப கொள்வாங்க, என்ன செய்வாங்கன்னு தெரியாது. எனக்கு எப்ப இந்த செகண்ட்ல என்னன்னு நடக்கலாம், இதை மட்டும் நான் சொல்லியிருந்தேன். என்ன காரணம் தெரியாது, எப்ப என்னன்னாலும் பண்ணுவாங்க, பார்த்துக்கோங்க. எனக்கு என்ன நடந்தாலும் பாலு, சீப்பாடு, கிருபாகரன், மோகன்ராம், சதீஷ் இவங்கதான் காரணம் சொல்லிட்டேன். எப்படி கொண்டுதாங்க, என்ன கொண்டுதாங்கன்னு தெரிய மாட்டேன், எப்படியா கொண்டுதாங்க. சரி தம்பி, இதை மட்டும் உடனே